நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூரியன் கோவிலுக்கு போக போகிறோம். அங்கே வந்து அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. இது வந்து கொலப்பாக்கம் சூரியன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. சாமியோட பேர் கொலப்பாக்கம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. சின்ன கோவில் தான், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்கே சூரியனுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிகாரம் அப்படின்னும் போது நம்ம கும்பகோணத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே அது கிடையாது. நம்ம சென்னையிலே இருக்குது. இன்கேஸ் அங்கே போக முடியாதவங்க இங்கேயே போய்க்கலாம். இங்கே இருக்கிற அந்த ராகு கேது புதன் எந்த நவகிரக கோயிலுக்கு போகணுமோ அங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. இது வந்து சூரியனுடைய தனி ஸ்தலம். அது அங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு போகிறோம். ஒரு சன்னதி இருக்குது. நாங்கள் போகும்போது அங்கே ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு, அதனால லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தது. இங்கே வந்து தை மாதத்தில் தை செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷமானது. அப்போ தான் ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கும். அந்த 5 வாரமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே தான் மூலவர் இருக்காங்க.
ஸ்க்ரீன் போட்டிருக்கு. வெளியில் கொடிமரம். இப்போ நம்ம வெளி பிரகாரத்தை சுற்றி வரணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புதன் ஸ்தலம். புதன் சுந்தரேஸ்வரர் கோவூர். கோவூரில் பார்த்தீங்கன்னா அது என்ட்ரன்ஸில் தெரியாது, சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். இல்லை பெரிய கோவில் அது. படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா புதன் கோவிலுக்கு போகணும். ஸோ புதனுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து கோவூர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு. வியாழன் ராமநாதேஸ்வரர் கோவில் போரூர். நம்ம இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி மோஸ்ட்லி எல்லா சிவன் கோவில்லையும் தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க, சடாரி வைக்க மாட்டாங்க. ஆனால் ராமேஸ்வரத்தில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும். இது சிவன் கோவில். சாமி பேர் வந்து ராமநாதேஸ்வரர் கோவில். சாமி பேர் ராமநாதேஸ்வரர். இங்கே குரு பகவானாக இருக்கிறது வந்து சாமி தான். இங்கே ராமர் வந்து பூஜித்த ஸ்தலன்றதுனால ராமநாதேஸ்வரர் பேர் வந்தது. இங்கேயும் தீர்த்தம் கொடுப்பாங்க, சடாரி வைப்பாங்க. ரொம்ப விசேஷமானது. சண்டேஸில் 4:30 to 6 இது வந்து இந்த டைம் வந்து ராவு காலம். பைரவருக்கும் சரபேஸ்வரருக்கும் ரொம்ப உகந்த டைமு. அந்த டைமில் வந்து விசேஷமான பூஜை அபிஷேகம்லாம் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து நிறைய கதைங்க கேட்டிருப்போம். ராமர் வந்து எப்படி லங்கைக்கு போய் சீதா பிராட்டி கூட்டிகிட்டு வந்தாருன்னுட்டுன்னு. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வந்து தான் சிவனை வேண்டி பூஜித்து அவர் வந்து தவம் இருந்து கேட்டார். ஸோ அப்போ அவருக்கு அந்த பலன் கிடச்சிது. அங்கேருந்து தான் அப்புறமா அவர் கிளம்பி போயிட்டார். அவர் வந்து பூஜித்த இடம் தான் இது. வந்து பாருங்கள், உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் சென்னை நவகிரக டெம்பிள்ஸ்.